அறையில 120 பேர் அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்களாம். ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட். அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது, பீரான்னு தெரியாது. அதுல ஒரு கதவிலக்கில் ஒரு அறை தான். ஒரு அறையில 120 பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகும் விசாரிக்க மறுக்கிறது. இவர்கள் எங்கே இருந்து வந்தாங்க? 0 கதவிலக்கு உள்ள வீட்டில் XYZRT என்ற பெயர் உள்ளவர் 120 பேரோடு வந்து வாக்கு போட்டாரா? இது எப்படி நடக்கும்? அந்த ஒரு தொகுதியால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாம் இழந்தோம். இதுதான் வாக்கு திருட்டு. போலியான வாக்காளர்களை சேர்ப்பது, உண்மையான வாக்காளர்களை பெயர்களை நீக்குவது, போலியான வாக்காளர்களை இல்லாத முகவரியில சேர்ப்பது, ஒரு முகவரியில 120 பேர் 130 பேர் வாக்காளர்கள் என்று பட்டியலிலே சேர்ப்பது, அவர்கள் பெயரில் யாரோ கட்சிக்காரங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வந்து வாக்களிப்பது, இப்படித்தான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பது நமக்கு புரியுது.